வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை லண்டன் போயிட்டார். 3 மாதம் வரமாட்டார் படிக்கிறதுக்காக லண்டன். சரி, பாஜக அதிமுக போர் வார்த்தை போர் ஒரு 3 மாதம் தள்ளி போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த வேலையை இன்னைக்கு ராஜா கிட்ட கொடுத்துருக்குறாங்க பாஜக. எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி பேசிகிட்டே இருக்கணும். அதிமுகவை கார்னர் பண்ணி பேசினாதான் நமக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளருங்கிறதுல அதிகப்படியாக ஸ்கெட்ச் போட்டிருக்கிறதா பாஜக. அதனுடைய அசைன்மெண்ட்டு அண்ணாமலை கிட்டேருந்து தற்காலிகமாக இப்போ ராஜா கிட்ட வந்திருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எனக்கு ஜெயக்குமார் இருக்கிற வரைக்கும் எனக்கு வேறு யாரும் தேவையில்லைங்க. என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னுடைய தலைமை செய்கிறாங்க, ஜெயக்குமார் செய்கிறாங்க அப்படிங்கிற அளவில் எடப்பாடி பழனிசாமி தைரியமாக இருக்கிறார். ஒரு பாஜகங்கிறது தமிழகத்தில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்க. அது அகில இந்திய அளவில் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஒரு குறிப்பிட்ட முதலாளிக்காக கார்ப்பரேட் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஜெயக்குமார் வைக்கிறார். உடனே ராஜா அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. நீங்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்ன சேர்மனா இல்லை எம்டியா? அப்போ நீங்கள் சேர்மனு எம்டினா நாங்கள் கார்ப்பரேட் கம்பெனி தாங்க அப்படின்னு அதிமுக பாஜகக்குள்ள தொடரும் மோதல்கள். அண்ணாமலை விட்டு சென்ற பணியை ராஜா மூலியம் வச்சு செய்கிறாங்க. நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் பாஜக கூட்டணியில் அதிமுக கொண்டு வரணுங்கிற பேச்சுவார்த்தையில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இல்லையா, உங்களை ஓரங்கட்டிட்டு நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து நாங்கள் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கிறதுல நாங்கள் தயங்க மாட்டோங்கிற பெரிய மாஸ்டர் பிளானோட தான் இந்த வியூகங்கள் பாஜக முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் பண்ணுறது இல்லை. அவர் அண்ணாமலை ஒவ்வொரு கார்னர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேசும்போதும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி ஒரு காரஞ்சாரமான பேச்சை எடப்பாடி பேசுறது கிடையாது. அதற்கு மாற்றாக ஜெயக்குமாரியோ இல்லை அவருக்கு ஆர்பி உதயகுமார் ரொம்ப பிடிக்கும். எடப்பாடியினுடைய நிழலாக ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு. சில நேரங்களில் கேபி முனிசாமியை களத்தில் இறக்குவாங்க. பெரும்பாலும் பாஜகவை டார்கெட் பண்ணி பேசணுன்னா ஜெயக்குமாரும் ஆர்பி உதயகுமார் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பாஜகவை விமர்சனம் பண்ணாததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னா அப்போ அதிமுகக்குள்ளே யார் கூட்டணி வருவாங்க? எந்த கட்சி அவங்கள நம்பி வருவாங்க? எம்பி தேர்தல்லையும் அதிமுக படுதோல்வி அடைஞ்சாங்க. பல தொகுதிகளில் ஓட்டு சரிவு இருக்குது, டெபாசிட்டை இழந்திருக்கிற சூழலில் சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லா கட்சியும் ஒரு சலசலப்பில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எப்படி அதிமுகக்குள்ள கூட்டணி வருவாங்க? இது பாஜகவுக்கு சாதகமான விஷயம்தான். இப்படி ரெண்டு பேருமே முட்டி மோதிக்கிட்டு இருந்தால் இது நடுவில் அசால்ட்டாக திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு சாதகமாக ஆகிடும். இப்போ இன்றைக்கி ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா, சீமான் வருகிற சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம், அப்போ தமிழக வெற்றி கழகத்தை விஜய் கட்சி தொடங்க இருக்கிற அந்த கட்சியில் கூட்டணி இல்லைங்கிறத மறைமுகமாகவே இன்றைக்கி பகிரங்கமாகவே சீமான் அவர்கள் அறிவித்து விட்டார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளுக்கு நாங்கள் வேட்பாளர்களை தயார் பண்ணிட்டோம், இன்னும் நாங்கள் தொடர்ந்து வேகமாக செயல்பட்டுருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி சீமான் போட்டு உடைச்சிட்டாரு. நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம், கூட்டணி இல்லைங்கிறத சீமான் அவர்கள் இன்றைக்கி அதிரடியாக சொல்லிட்டாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் கூட்டணிக்கு வருவார்கள்? யாருமே கட்சிக்கு கூட்டணிக்குள்ளே வரவே வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.